ஒரு நில பிரச்சனை, அதில் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் உள்ள வந்துடுது. அப்போ அந்த கிரிமினல் அஃபென்ஸ் நிலைக்குமா அப்படின்றது தான் அந்த வழக்கு. ஒரு நிலத்தை சேல் டீட் மூலமாக நாங்கள் விற்றுட்டோம், ஆனால் அது உண்மையிலேயே லோன் செக்யூரிட்டி தான் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும்? இந்த வழக்கு முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தெளிவு ஏற்படும். ஒரு முக்கியமான கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் பரிசீலனை செய்தது. அதாவது இந்த வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்னா, புகார்தாரர் தன்னுடைய ஒரு 8.20 ஏக்கர் நிலத்தை அடமானம் போன்ற ஒரு முறையை பயன்படுத்தி பணம் பெற்றதாகவும், அதற்கு 3 செயல் டீடுகள் குற்றம் சாட்டப்பட்டவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டதாகவும் சொல்கிறார். மேலும் அந்த பணத்தை வட்டியோட திருப்பி செலுத்தியதாகவும், இறுதியாக நிலத்தை மீண்டும் தன்னுடைய பெயருக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டபோது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மறுத்ததாகவும் புகார் அளிக்கப்படுது. அதாவது, நான் வட்டிக்கு கடன் வாங்குறேன், அதுக்கு நான் என்னுடைய நிலத்தை அவர் பேரில் எழுதி வைக்கிறேன், நான் என்னுடைய வட்டி கொடுத்த பணத்தை எல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன், அவர் மறுபடியும் அந்த நிலத்தை எனக்கு திருப்பி தரமாட்டார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில். இதுதான் வழக்கு. இதன் அடிப்படையில் பிஎன்எஸ் உடைய பிரிவுகள் 318 சப் கிளாஸ் 4, அதாவது சீட்டிங் கீழையும், 61 கிளாஸ் 2 பிஎன்எஸ் கீழையும், அதுபோக தமிழ்நாடுடைய எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் கீழையும் அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்ன வாதம் எடுத்து முன்வைக்கிறாங்கன்னா, இது ஒரு சாதாரண சேல் டிரான்சாக்ஷன், இது முழுமையாக சிவில் டிஸ்பியூட், அதனால் ஒரு கிரிமினல் கேஸ் இங்கே தொடர முடியாது அப்படின்னு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் அந்த வாதத்தை ஏற்கலை. நீதிமன்றம் ஒரு முக்கியமான லீகல் பொசிஷனை சொல்கிறாங்க. அதாவது, ஒரு பிரச்சனை சிவில் நேச்சர் உடையதாக இருப்பதால் மட்டும் அதில் கிரிமினல் அஃபென்ஸ் இருந்தால் அந்த கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு எந்த தடையும் கிடையாது. மேலும் சேல் டீடில் அது மார்ட்கேஜ் அப்படின்னு குறிப்பிடப்படவில்லை அப்படின்னா கூட, புகாரில் கூறப்பட்ட பிற நிகழ்வுகள், அதாவது பணம் கொடுக்கறது, பணத்தை திரும்பி செலுத்துறது, இறுதித் தொகையை ஏற்க மறுக்கிறது, நிலத்தை மீண்டும் ஒப்படைக்க மறுத்தல் போன்றவை குற்றத்துடைய கூறுகளை வெளிப்படுத்துகிறதா அப்படின்றதெல்லாம் விசாரணை செய்ய வேண்டிய நிலை இருக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் கருது. முக்கியமாக இந்த வழக்கு சார்ஜ் ஷீட் ஆகலை, எஃப்ஐஆர் நிலையில் தான் இருக்குது. அப்போது ஒரு எஃப்ஐஆரை குவாஷ் செய்யக்கூடிய நிலையில் ஹைகோர்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸ், பேங்க் டிரான்சாக்ஷன் போன்ற ஒரு டிஸ்பியூட்டட் ஃபேக்சுவல் மெட்டீரியல்ஸ்குள்ளே விரிவாக ஆய்வு செய்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய பணியை ஒரு கோர்ட்டே செய்ய முடியாது அப்படின்றதையும் நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிடுது. அதனால் இது சிவில் டிஸ்பியூட் மட்டுமே அப்படின்ற காரணத்தினால எஃப்ஐஆரை ஆரம்ப நிலையிலேயே ரத்து செய்ய முடியாது அப்படின்னும், குற்றச்சாட்டுகளில் காக்னிசபிள் அஃபென்ஸுடைய கூறுகள் இருந்தால் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் தொடரலாம் அப்படின்னும் அந்த கோர்ட் முடிவெடுக்குது. இந்த வழக்கில் எஃப்ஐஆரை ரத்து செய்யக்கூடிய அந்த கிரிமினல் ஓபி பெட்டிஷனை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறாங்க. இங்கே என்ன முக்கியமான லீகல் பொசிஷன் அப்படின்னா, ஒரே டிரான்சாக்ஷனில் சிவில் டிஸ்பியூட்டும் இருக்கலாம், அதே டிரான்சாக்ஷனில் கிரிமினல் அஃபென்ஸும் இருக்கலாம். இங்கே சிவில் ரெமடி இருக்கிறது அப்படின்றதுனாலேயே ஒரு கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு இங்கே தடை எதுவும் கிடையாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம்.